Hello guys, I'm back with another video and இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா I'm going to talk to you like ஒரு சீனியராக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் மாதிரி தான் இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி அண்ட் திஸ் வீடியோ எஸ்பெஷலி ஃபார் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் நான் 11th and 12th இருக்கேன் இல்லை நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அண்ட் I am going to join my college அப்படின்னா this video is for you guys and honestly I'll let you know everything that you need to know during இந்த காலேஜ் படிக்கிற டைமில் because I learned and I had a lot of personal experiences. I made a lot of mistakes, but I tried to somehow make some memories in my college. So எனக்கு வந்து யாருமே சொல்லாதது but I learned in a very different way. அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் and I hope so இந்த வீடியோ வந்து கண்டிப்பா லெக்சர் மாதிரிலாம் இருக்காது. So this video is all about college life. First of all, welcome to your college life. ஸோ காலேஜ் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்கான மெமரிஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். வில் செரிஷ் தட் ஃபார் எவர் இன் மை லைஃப். நான் கிரியேட் பண்ண மெமரிஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பர் மெமரிஸ். வேற ஆல்பி நம்ம இன்னொரு தடவை காலேஜ் படிப்போமா, நான் மாஸ்டர்ஸ் பண்ணுவேனா அப்படின்றதுலாம் கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதனால இட் இஸ் சம்திங் தட் வி என்ஜாய் இன் ஆர் யூஜி டிகிரியில், மெயினாக இன் யூஜி வேர் ஆஃப்டர் ஸ்கூல் முடிச்ச உடனே அந்த காலேஜ் வந்த வைப் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டைம், ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அண்ட் ஆல்சோ very important thing is whatever decision you're going to take in your college will impact your future. ஸோ நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக இருங்க. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம், we are into our first year. நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அந்த 12th லீவ்லலாம் வந்து நான் நிறைய படம் பார்த்தேன். இன் மை டைம் when I joined my college நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இனிதுன்னு ஒரு காலேஜ் படம் இருக்கும், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு I had a very big expectation that oh my god college is going to be mass bro, நம்ம அப்படியே ஜாலியா இருக்கலாம். 11th 12th இந்த ரூல்ஸ், ரெட்டை பின்னெல்லாம் பின்னிட்டுலாம் போகணும், இதெல்லாம் இருக்கும்ல யூனிஃபார்ம்லாம். ஸோ எனக்கு வந்து என்னன்னா கலர் ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே செம்ம ஜாலியா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம் அப்படிலாம் தோணிட்டு இருந்துச்சு. பட் மூவிஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யோர் காலேஜ் லைஃப். யாராவது மூவிஸ் பார்த்துட்டு ஓகே இப்படிதான் இருக்கும், நம்ம வந்து நல்லா மாஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நோ நோ நோ, ரியாலிட்டி செக் இஸ் காலேஜ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யோர் மூவிஸ். ஓகே, ஒரு சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க பட் it is not always fun, it's not always enjoyment and it's not always friends. It is about you sometimes. okay so இப்போ நம்ம வந்து காலேஜோட ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் வந்தோடனே when you start your college everything looks very exciting, everything suddenly looks very new. okay, because we experience everything first. உங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனுபவிக்கிற ஒரு ஃபீலிங் வந்து காலேஜில் தான் கிடைக்கும். எஸ்பெஷலி இஃப் யூஆர் லைக் வந்து டே ஸ்காலராக இருக்கீங்க, தனியாக ட்ராவல் பண்ணுவீங்க அண்ட் நீங்கள் வந்து ஹாஸ்டலராக இருக்கீங்கன்னா வீட்டெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வந்து ஹாஸ்டலில் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய டுவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸை வந்து மீட் பண்ணுவீங்க. ஸோ யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் வென் யூ கோ இன் டு காலேஜ். ஓகே, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டோன்ட் ஓவர் டூ யோர் செல்ஃப். நீங்கள் வந்து போயிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய பேசி first 2 weeks or first 1 month she is my best friend bro, she is or he is my best friend அப்படிலாம் நீ முடிவு எடுக்க கூடாது. because people change and situation change. so real people stay in a very kind of hard situations and கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டடியா பொறுமையா போகலாம். அண்ட் இன்னொன்று ஒரு 1 or 2 monthsல வந்து இனிஷியல் டேஸ் இன் யோர் காலேஜ் யூ ஹாவ் டு அப்சர்வ் பண்ணுங்க, பொறுமையா அப்சர்வ் பண்ணுங்க. உங்க ஃபேக்கல்ட்டி எப்படி, உங்க கிளாஸ்மேட்ஸ் எப்படி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அண்ட் யோர் சீனியர்ஸ் எவ்ரிதிங். காமா யார் இருக்கா, யார் ரொம்ப ஜென்யூவன் அப்படின்றத வந்து ரொம்ப பொறுமையா அப்சர்வ் பண்ணுங்க. காலேஜ்க்குன்னு சில ரூல்ஸ் ப்ராஸ்பெக்டாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிஞ்சா படிச்சு பாருங்கப்பா, அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் இன்டு லைக் இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னா. ஸோ பிகாஸ் காலேஜ் வில் நாட் சேஞ்ச் ரூல்ஸ் ஃபார் யூ, யூ ஹேவ் டு சேஞ்ச் ஃபார் யோர் காலேஜ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் யோர் காலேஜ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கொஞ்சம் ஜெயில் மாதிரி இருக்கும் அண்ட் சில யூனிவர்சிட்டிஸ் வில் பி குட். ஓகே, ஸோ முடிஞ்சா அந்த ரூல்ஸ்லாம் பார்த்துட்டு யார்கிட்டயாவது அந்த காலேஜில் படிச்சவங்க கிட்ட கேட்டுட்டு சேருங்க. சேர்ந்துட்டேன் நான் காலேஜே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் யூ ஹேவ் டு அக்செப்ட் தி ரூல்ஸ். ஓகே, அதை பற்றி நம்ம லேட்டர் ஆன் பார்ப்போம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ட்ரெஸ் கோட்லாம் பற்றி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இயரில் மெயினாக வந்து செம்மையாக டைம் இருக்கும். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் இயரோட டைமை வேஸ்ட் பண்ணிடாத. உனக்கு வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் கோர் சப்ஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கும், அங்கே வந்து கொஞ்சம் லேக் ஆகும் உனக்கு டைம் இல்லாமல். ஸோ உன்னால் எதுவுமே படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இயர்
ஸ்டார்ட் யுவர் ஃபவுண்டேஷன். என்ன ஃபர்ஸ்ட் இயர் போனோடனே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுது இது அப்படின்னு நீங்களாம் கேட்பீங்க. பட் ஆனால் திருப்பி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இயரில் கொஞ்சம் நிறைய டைம் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் சம்திங் ஃபார் யோர் ஃபியூச்சர். ஓகே, லெட் இட் பி அ கம்யூனிகேஷன், லெட் இட் பி எனிதிங். பட் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது at the end of the day. ஓகே, ஸோ வில் கெட் into the next topic. CGPA மார்க்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து காலேஜ் வந்துட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஐ அக்செப்ட் தட் ஸ்கில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து CGPA பற்றி பார்ப்போம். CGPAனா என்ன அப்படின்னா உங்களோட டோட்டல் கிரேட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, லைக் நம்ம வந்து பர்சன்டேஜா சொல்லுவோம்ல, 85%, அதை வந்து பாயிண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, 8.5, 8.6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த CGPA வந்து உங்களுக்கு 8.5 இருந்தானா சில ஐடி கம்பெனிஸ் வில் அலாவ் யூ, கொஞ்சம் நல்ல கம்பெனிஸ்லாம். ஓகேவா, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ்னா என்ன அப்படின்னா உங்களோட 4-year டிகிரியில் நீங்கள் அரியரே வச்சிருக்க கூடாது. ஈவன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூ ஷுட் நோ ஆப் ரெக்கார்ட் ஆஃப் அரியர்ஸ். அரியர்னு ஒன்று விழுந்தா கூட இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ்ல என்ன ஆகும்னா ஒரு அரியர்னு கவுண்ட் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கும் போது ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல இட் பி M1 ஆர் எனிதிங். ஓகே, ஈஸி பேப்பர் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பேப்பர் லைக் கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ ஏதோ ஒன்றுல வந்து அரியர் வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும்னா அதை நான் வந்து ரிவாலுவேஷன் போடுவேன். ரிவாலுவேஷன் போட்டு கிளியர் ஆகலைன்னா அதை நான் அடுத்த செமஸ்டர்லயோ இல்லை அடுத்த வருஷமோ நான் எழுதுவேன்ல. அப்போ எனக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ்ல ஒரு அரியர் அப்படின்னு கவுண்ட் ஆயிடும். அது நான் என்னதான் ஃபர்தர் ஃபியூச்சர்ல வந்து கிளியர் பண்ணாலுமே யூ வில் ஹேவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ். ஓகே, அப்படி இருந்தாலும் நிறைய ஐடி கம்பெனிஸ் வில் நாட் அலவ் யூ டு எண்ட் லைக் அட்டெண்ட் யோர் கேம்பஸ். ஏன்னா கேம்பஸ்க்கு வரும்போது சில கேட்டகரியோட தான் கம்பெனிஸ் வந்து கம் டு தி காலேஜ். அரியர்ஸ் வில் லுக் லைக் வெரி ஃபேன்சி, அந்த கெத்து அதெல்லாம் இருக்கும். பட் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், பாய்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கீப் அரியர், கேர்ள்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கீப் எனி அரியர். அண்ட் கூடவே எதையும் சொல்லிக்கிறேன், அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் நல்லா எழுதியிருந்தாலும் சில சமயம் அரியர் விழும். அது வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஈவன் அ டாப்பர் கேன் கீப் அரியர். ஓகே, பிகாஸ் சில சமயம் அது வந்து ரிவாலுவேஷனால சில இதெல்லாம் நடக்கும். அது வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து காசு கட்டி அதை கிளியர் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்குன்னு அந்த டைமில் வந்து ஓகே அரியர் விழுந்துச்சு அவ்வளோதான் ஓரல்டு அப்படின்னா நீங்கள் புலம்பிங்கன்னா அது எதுவும் பண்ண முடியாது. பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமு இந்த இன்டர்னல்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே கிளியர் பண்ணிவிடு. அங்கங்கே எல்லாத்தையும் முடிச்சு அந்த பேக்கை வந்து அந்த செமஸ்டர்லேயே தள்ளி விட்டுரு. அதை எடுத்துட்டு அடுத்த செமஸ்டருக்கு போகாது. ஓகேவா, so this is what I wanted to say you with CGPA and marks and history of arrears. இது கூடவே இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். CGPA என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யோர் என்ட்ரி டிக்கெட். ஸோ CGPA ஒரு 8.5 அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் வந்து உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னா இட் இஸ் யோர் என்ட்ரி டிக்கெட் டு கெட் இன் டு பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வில் கெட் இன் டு ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ட்ரெஸ் கோட். and I'll say you some important things in that. ரூல்ஸ் இருக்கும், நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன்ல. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா சில காலேஜஸ் will have all these rules. ஓகே, லைக் இங்கே உட்காரக்கூடாது, அங்கே உட்காரக்கூடாது, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசிக்கக்கூடாது, கேர்ள்ஸ் இந்த ஸ்டார் கேஸில் இருந்தோம், பாய்ஸ் அந்த ஸ்டார் கேஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசினா தப்பு, கும்பலாக வெளியில் போனால் தப்பு. அண்ட் யூ வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் லைக் கோஆர்டினேட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃப்ளோர் செக்யூரிட்டி, கவுன்சிலர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. யார்ப்பா இவங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஓகேவா, காலேஜ்ல நிறைய காலேஜஸ்ல வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் திஸ் வில் பி. அண்ட் சில காலேஜ் லைக் யூனிவர்சிட்டிஸ்லாம் மோஸ்டா இந்த மாதிரி இருக்காது. ஸோ எஸ். அண்ட் அடுத்தது என்னன்னா ட்ரெஸ் கோட். ஸோ ட்ரெஸ் கோடில் வந்து நிறைய காலேஜ் வந்து ஃபார்மல்ஸில் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ்லாம் வந்து இந்த பியர்ட்லாம் ட்ரிம் பண்ணிட்டு, ஏர்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கட் பண்ணிட்டு ஃபார்மல்ஸ் போட்டுட்டு தான் வரணும், ஷூஸ் போட்டிருக்கணும், ஃபார்மல் ஷூஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ட் கேர்ள்ஸ் வந்து அகெயின் வெல் க்ரூம்டாக இருக்கணும், லோ நெக் போடக்கூடாது, திஸ் சைட் கட் டாப்ஸ் போடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது, சுடிதாஸ் தான் போடணும், வித் ப்ராப்பர் ஷால் பின் பண்ணி போடணும், அப்படி இப்படின்னா நிறைய ரூல்ஸ் இருக்கும். அண்ட் இப்படிலாம் இருந்துச்சுன்னா டோன்ட் மேக் யோர் செல்ஃப் லைக் ஐயோ என்னம்மா இது காலேஜ்லேயே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நான்லாம் வந்து புலம்பிருக்கேன். பட் தென் தட்ஸ் ஓகே. அதனால 4 வருஷமோ 3 வருஷமோ காலேஜில் நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் போது அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. அண்ட் தட் வில் ரியலி பி வெரி ஹெல்ப்ஃபுல். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே டன், இதுதானே பார்த்துக்கலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களே மாத்திக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஸ்டார்ட் அக்செப்டிங் இட் வில் ரியலி பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, பட் இஃப் யூ ஸ்டார்ட் புட்டிங் ஃபார்மல்ஸ் இன் யோர் காலேஜ்னோ அது ஒரு தனியான ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ இன் யோர் கார்பரேட் லைஃப், ஒர்க் லைஃப் அண்ட் எவ்ரிதிங். ஓகே,
அண்ட் கேர்ள்ஸ் பி வெரி வெல் groomed. ரொம்ப மேக்கப் அண்ட் ரொம்ப ஓவர் டூலாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பி வெரி லைட் மேக்கப், சட்டில் மேக்கப் வித் ஒரு நேச்சுரல் லுக் அண்ட் ஒரு மாதிரி க்ரூம்டா அந்த மாதிரி இருங்க. அண்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ தி ட்ரெஸ் கோட். ஓகே, பட் அதுக்கு கூட நான் ஒன்னே சொல்லணும்னா ஷூஸ் போட ஆரம்பிங்க கேர்ள்ஸ். அண்ட் ஆல்சோ ஹேவ் ஒன் ஒரு ஒரு குட்டியான ஒரு ஃப்ளாட் ஹீல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஹெல்ப் யூ இன் யோர் ஒர்க் லைஃப். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு டிப் இன் யோர் ட்ரெஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கிளம்புறீங்க காலேஜ்க்கு அப்படின்னா, டோன்ட் டேக் எனி ஹை மெயின்டெனன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆல். டேக் வெரி லோ மெயின்டெனன்ஸ் ட்ரெஸ். சில ட்ரெஸ்லாம் நீங்கள் வந்து இப்படி கசக்குனா கூட வந்து இந்த பிரிங்கிள்ஸ்லாம் அப்படி இல்லாமல் இருக்கும்ல, லைக் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு அயன் பண்ணுறதுன்றது தேவையில்லை, நம்ம அப்படியே போட்டுக்கலாம், ஒரு ஷைனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் உட்காந்து நம்ம அயன்லாம் பண்ணிக்கலாம் தேவையில்லை. அண்ட் பாய்ஸுமே அந்த மாதிரி ஷர்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் காலையில் உட்காந்து டெய்லி அயன் பண்ணி போடுறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ ஆர் ரியலி வெரி செல்ஃப் கான்ஷியஸ் அபவுட் தட், தென் யூ கேன் டூ. நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? டோன்ட் மேக் இட் வெரி ஓவர் லைக் ஓகே அவங்களாம் இப்படி வராங்க, ஐ ஹேவ் டு கம் லைக் தட் அண்ட் ஐ ஹேவ் டு இம்ப்ரெஸ் தெம் or I have to be like this அப்படின்லாம் இருக்காதீங்க. இஃப் யூ வாண்டட் டு டூ, இஃப் யூ வாண்டட் டு புட் அ ட்ரெஸ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்காக ட்ரெஸ் பண்ணுங்க. ட்ரெஸ் வில் கிவ் யூ அ கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? ரியலி லைக் டு வியர், தென் யூ கேன். ஓகேவா? எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ தட் இஸ் அபவுட் யுவர் ட்ரெஸ். மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலேஜ்க்கு வந்த அப்புறம் வந்து ரெக்கார்ட்ஸு, அப்சர்வேஷனு, இன்டர்னல்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். உங்களை வந்து கரெக்ட் டைமில் வந்து பேப்பர் சப்மிட் பண்ண சொன்னால் பேப்பர் சப்மிட் பண்ணிடுங்க, பிபிடி பண்ண சொன்னால் பிபிடி பண்ணுங்க, வைவா, செமினார், தென் என்ன இருக்கும், ரெக்கார்டு, அப்புறம் வந்து லேபு, அப்சர்வேஷன் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கரெக்ட் டைமில் போய் சப்மிட் பண்ணிடு. கரெக்ட் டைமில் சப்மிட் பண்ணாமல் போனீங்கன்னா என்ன ஆகும்னா இன்டர்னல்ஸில் கை வைப்பாங்க. ஓகே, இன்டர்னல்ஸில் கை வச்சா என்ன ஆகும்னா உனக்கு வந்து மார்க் கம்மியாகும், தேவையில்லாத ஒரு கிரேடு கம்மியாகும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அண்ட் ஃபேக்கல்ட்டி கிட்ட, கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டலாம் போய் வம்பு இழுத்துக்காத. ஏன்னா இன்டர்னல்ஸில் கை வைப்பாங்க. அகெயின் அது நம்மளுக்கு என்ன ஆகும், சிஜிபிஏ கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி சில வம்பு கிம்புக்கெலாம் போகாமல் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டு இன்டர்னல்ஸில் கை வைக்காத மாதிரி இருந்துட்டு வந்துரு. காலேஜ்லேருந்து முடிஞ்சா சீனியர்ஸ் கிட்ட பேசுங்க அண்ட் கெட் டு நோ எந்த ஃபேக்கல்ட்டி என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நல்லா நடத்துவாங்க. ஓகேவா? லைக் நல்ல கான்செப்ட்லேருந்து எல்லாமே நல்லா நடத்துவாங்க. பட் சில ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் சில ஸ்டாஃப்ஸ் வந்து ஜஸ்ட் வந்துட்டு சும்மா அப்படியே படிப்பாங்க, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு இது எழுதிட்டு வந்து அப்படியே போர்டில் எழுதி போட்டுட்டு காப்பி திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருப்பாங்க, ஈவன் இன் வெரி குட் காலேஜஸ் அண்ட் ஈவன் இன் பேட் காலேஜ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவங்க தான் நமக்கு சொல்லி தரலையே, இதெல்லாம் பண்ணலையே, நம்ம எப்படி படிக்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்மளுக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து எப்படியாவது படித்து கிளியர் பண்ணிடு. அந்தந்த பேப்பரை அந்தந்த செமஸ்டர்லேயே கிளியர் பண்ணிடு. ஓகே, நம்ம வந்து இப்போ இதெல்லாம் பற்றி பேசியாச்சு. இப்போ அடுத்து நான் பேச போகிறது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ரியல் டாக் அபவுட் இன்டர்ன்ஷிப்ஸ். ஏன்னா இன்டர்ன்ஷிப்ஸ்ன்னு சொல்லிட்டு காலேஜில் ஒரு ஸ்கேம் நடக்கும் பாரு, எப்பா சாமி, அதில் மாட்டின ஒரு ஆள் தான் நான். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஓகேவா? கால் வந்துட்டு இந்த மாதிரி காலேஜில் தானே படிக்கிறீங்க, ஷேர் இட் வித் யோர் குரூப், உங்களோட கிளாஸ்மேட் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க, இந்த ஜிஃபார்ம் லிங்க்கை வந்து ஃபில் பண்ண சொல்லுங்க, யூ வில் பி கெட்டிங் இன்டர்ன்ஷிப்ஸ், இதில் கிடைக்கும், இந்த மாதிரி இதில் கிடைக்கும், யூ வில் ஒரு 3 months படிப்பீங்க, 2 months ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் பில்லிங் தட் ஓகே நல்லா இருக்குல்ல இவங்க சொல்றது, ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பே பண்ணிட்டேன் ஒரு 3000. அண்ட் அதுக்கப்புறமா தான் தெரியுது இது வந்து ஒரு மாதிரி ஸ்கேமு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் வந்து நிறைய ஸ்கேம் நடக்கும். ஜிஃபார்மில் மெயினாக இந்த குரூப்பில் அனுப்ப சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அனுப்ப சொல்லுங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சொன்னாலுமே அது ஒரு தடவை வந்து சீனியர்ஸ் கிட்டேயோ இல்லைனா வந்து கூகுள்லேயோ போய் பாருங்க. பிகாஸ் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் யோர் ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாட்டிக்காமல் இருங்க. ஸோ நிறைய சர்ச் பண்ணி லிங்க்டின்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்கா அப்படின்லாம் சர்ச் பண்ணிட்டு தென் யூ கேன் கோ ஃபர்தர் ஆன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்டிங்கே என்ன மாதிரிலாம் போய் ஏதாவது பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ எஸ், ஸோ இது வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்கேம்ஸ் பற்றி. அடுத்த விஷயம் வந்து காலேஜில் வந்து இந்த கிளப்பு, அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி ட்ராக்ட், யுவா கிளப்ஸ், ஹைட்ரிபிளி இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் ஐசிடி சம்திங்லாம் நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளப்லாம் நிறைய காலேஜஸில் நல்ல நல்ல கிளப்பும் இருக்குது. ஓகேவா? யூ வில் பி ஹேவிங் அ வெரி குட் கிளப் வேர் யூ வில் பி லேர்னிங்
நிறைய திங்ஸ். பட் சில இடத்துல வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் நீங்கள் ஒரு கிளப்ல வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா லைக் ask all of these questions. Who is your faculty coordinator? And the faculty coordinator எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? And is your seniors in that club will guide you? genuine உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லி தருவாங்களா? உங்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்களா? லைக் நம்மளோட ஸ்டூடெண்ட் பிரான்ச்ல வந்து அந்த கிளப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதா? அண்ட் are they doing any namesake fun activities and fun events? இல்லைன்னா ரியலாகவே அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கா, நல்ல எக்ஸ்போஷர் இருக்கா, நெட்ஒர்க் கிடைக்குதா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்த பார்த்துட்டு then join into clubs. Okay, and it is not mandatory that you have to join in a lot of club, and don't be in an assumption like being busy is being productive. No, being busy is not being productive. Okay, and நிறைய இந்த சீனியர்ஸ் குரூப்பாக வந்து நம்ம கிளாஸ்லலாம் வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கிளப்ல இருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க கிட்ட இப்போ நான் கேட்ட கேள்விலாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க. நானுமே நிறைய கிளப்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு சில கிளப் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, ஸோ ஆஸ்க் அண்ட் தென் ஜாயின் இன்டு எனி கிளப் தட் யூ கோனா ஜாயின். அண்ட் அதுக்கு அடுத்தது next I'm going to tell you about hackathons, அப்புறம் வந்து symposium, paper presentation, project presentation. இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு போயிடு ப்ளீஸ், பிகாஸ் you will have a lot of experiences in that. உங்க காலேஜ்ல நடக்குதோ இல்லையோ, இல்லை உங்க காலேஜ்ல நடந்தாலும் பண்ணுங்க, பட் மோஸ்டா வந்து ட்ரை டு கோ டு another காலேஜ். வெளியே இருக்க காலேஜ்க்கு போயிட்டு புதுசா நீங்க வந்து நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. அண்ட் யூ வில் கெட் டு நோ வாட் தேர் ஆல் டூயிங், அண்ட் அவங்க எப்படிலாம் என்ன டாபிக்ல எல்லாம் ப்ரெசென்ட் பண்றாங்க, என்ன ப்ராஜெக்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தா அவங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாஸ் கிடைக்கும். ஹேக்கத்தான் போனீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க போறதுனால யூ வில் கெட் டு நோ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும் வெளி காலேஜஸ்லாம். லைக் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர் வந்து பேசுவாங்க, இல்லை அவங்க வந்து ஒர்க் ஷாப் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் கோ அவுட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஓகே, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் யூ வில் கெட் டு நோ அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆஃப் யர் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் முன்னாடி ஒரு ஆடிட்டோரியம்ல நின்று நீங்க பேசும்போது அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியரோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். ஓகேவா, அண்ட் ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ப்ளீஸ் டூ கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், பிகாஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிடும், உங்க காலேஜ் நீங்க என்ஜாயே பண்ண முடியாம ஆயிடும். ஸோ டோன்ட் டூ தேட். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரல, நான் மட்டும் எப்படி தனியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரலன்றதுனால யூ ஷுடன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யோர் செல்ஃப் டூயிங் சம்திங். இல்லை உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ ஹெட் அண்ட் டூ தட். ஓகே, அண்ட் பண்ணாம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்காதீங்க. அண்ட் மெயினாக இஃப் யூ கோ அவுட் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் நெட்ஒர்க். அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் யூ வில் கெட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது வந்து நீங்க எந்த ஹெல்ப்னாலுமே அவங்க கிட்ட நீங்க டக்குன்னு கேட்டுக்கலாம். பிகாஸ் நான் வந்து நிறைய வெளியே போக ஆரம்பிச்சதுனால ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஐ நோ ஃப்ரம் கேரளா அண்ட் ஹைதராபாத், கோயம்புத்தூர், இந்த மாதிரி இருக்க நிறைய பேர்கிட்ட நான் பேசி என்கிட்ட கான்டாக்ட் இருக்கு. ஸோ இஃப் ஐ வாண்டட் டு டூ ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, ஏதாவது ஒரு டவுட் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐ டூ அ மெசேஜ். ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ ப்ளீஸ் டூ எக்ஸ்ப்ளோர் இன் யோர் காலேஜ் டேஸ். அண்ட் இந்த டைம்ல மட்டும் தான் உங்களால ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணி பார்க்க முடியும். கேங்கோட இருங்க, ஃபன் பண்ணுங்க, வெளியே போங்க, வீக்கெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நான் தப்பே சொல்லல, பிகாஸ் ஐ ஆல்சோ என்ஜாய்ட். ஓகே, பட் it is not always fun. Okay, it is not always friendship. Sometimes it's about you and taking your own decision and doing your own thing that what you liked. Okay, last topic but not the least is going to be your friendship buddy. So collegeல வந்து ரியலாவே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமையும். இட் இஸ் நாட் தட் உங்களுக்கு ஒரு கேங்கா தான் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்படின்னும் கிடையாது. அண்ட் இட் இஸ் நாட் தட் யூ வில் ஆல்வேஸ் பி வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாமும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு சண்டைனால, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சில friendships will break in the 4 years and சில friendships will go a long journey. ஓகேவா, till you're forever அப்படின்னா. if உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலனா டோன்ட் திங்க் லைக் ஓகே இஸ் தட் ஓகே டு பி அலோன். ஓகேவா, இல்லை நம்ம மேலதான் ஏதாவது மிஸ்டேக் அப்படிலாம் நினைக்காதீங்க. பிகாஸ் it is not that you have to survive in a college with your friend, and it is not obvious that நீங்க வந்து தனியாலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க தனியா இருக்கீங்கன்னா யூ வில் ஹாவ் a lot of advantage and disadvantage too. பட் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இஃப் யூ ஆர் அலோன் ப்ளீஸ் டூ என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி. ஓகேவா, லஞ்ச் போய் தனியா சாப்பிடுங்க. அண்ட் நான் சில சமயம்லாம் லஞ்ச்லாம் போய் தனியாக தான் சாப்பிட்ருக்கேன். அண்ட்
some places where I lost a lot of people, no, I go out alone, I'll do things alone. நான் தனியா நிறைய கிளப்ல போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து நீங்க தனியா பண்ணலாம், தனியா எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம். And one certain point when I get my very best friends in my college, no, I started exploring a lot with them, and அவங்களோட நிறைய வெளியே போக ஆரம்பிச்சேன். Bench time talksலாம் இருக்கும்ல, எப்பா perfect time. If you're having friends, no, it is also very normal, and if you're not having friends, no, that is also very normal. Don't be like, oh my god, I'm not getting any friends, so I have to. நீங்க ரொம்ப கிளிங்கியா ஒருத்தவங்க கிட்ட போய் பேசி நம்ம ஃப்ரெண்டு பிடிக்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? அதெல்லாம் நேச்சுரலா அமையணும். அமையலனா தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஓகே, என்ஜாய் பீயிங் யோர் செல்ஃப் அண்ட் என்ஜாய் பீயிங் அலோன். ஓகே, ஓகே, நீ போயிட்டல, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீ விட்டுட்டு போயிட்டல, பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேண்டாம். ஓகே, பிகாஸ் தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ். தே ஷுட் பி சம் ஒன் டு அட்லீஸ்ட் சே தட் ஓகே, நீங்க வந்து இப்போ கிளாஸ்ல இல்ல, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வெளியில தான் இருக்கீங்க. இஃப் யூ கம் பேக் டு யுவர் கிளாஸ் அண்ட் இஃப் யூ ஆஸ்க், நோ, தே ஷுட் பி சம் ஒன் டு சே தட் இதெல்லாம் தான் நடந்துச்சுடி, இதெல்லாம் தான் பண்ணாங்க, அண்ட் இதான் இவ்வளோதான், அது பார்த்துக்கலாம் அப்படின்றவங்கள வந்து ப்ளீஸ் டோன்ட் லீவ். ஐ காட் அ ஜெம் ஸ்டோன் அண்ட் தேங்க்யூ ஃபார் தேட். இன்னொன்று வந்து என்னன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் ஃப்ரம் வெரி பிகினிங் ஆஃப் யுவர் காலேஜ். ஸ்டார்டிங் போனதுமே வந்து அவங்க பண்ற ஒரு விஷயத்தினாலேயோ இல்லை வெளியில இருக்கவங்க கிட்ட ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்களா, ஷீ இஸ் லைக் தட் ஆர் ஹீ இஸ் லைக் தட், பட் ஜென்யூனா அவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பேசும்போது, உங்ககிட்ட நடந்துக்கும் போது, இஃப் யூ லைக் ஃபீல் லைக் தே ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட், அப்போ நீங்கள் வந்து கட் பண்ணலாம். பட் டோன்ட் ஜட்ஜ் வெரி ஏர்லி. ஓகே, பிகாஸ் அவங்க ஆக்சுவலாக ஜென்யூனாகவும் இருக்கலாம். பிகாஸ் ஐ டிட் ஆல் தோஸ் மிஸ்டேக்ஸ். And small things you do and small memories you create, அது எல்லாமே காலேஜ் லைஃப்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஐவி போறதா இருக்கட்டும், இல்லை சிம்போசியமா இருக்கட்டும், கல்ச்சுரல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே யூ வில் கிரியேட் த பெஸ்ட் மெமரிஸ் அண்ட் யூ ஆர் இன் யோர் ப்ரைம் டைம். ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணு. என்ஜாய் பண்ணாம நான் வந்து வீக்கெண்ட்ஸ்லாம் வீட்டில் தான் இருப்பேன், வெளிலலாம் போக மாட்டேன் அப்படிலாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போ. லைக் ஜஸ்ட் ட்ரை டு டூ சம்திங் இன்னோவேட்டிவ் அண்ட் என்ஜாய் யுவர் டே. பட் இதை மட்டும் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோ, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் என்ஜாய்மெண்ட், இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபன் அண்ட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அட் எண்ட் ஆஃப் த காலேஜ் நீ மட்டும்தான் உனக்கு. ஓகேவா? யூஆர் த ஒன்லி ஒன் ஹூ ஸ்டேஸ் வித் யூ அட் எனி பாயிண்ட் அண்ட் எனி டைம் அண்ட் யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். ஓகே, டு கன்க்ளூட் திஸ், ஸோ என்னன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். காலேஜில் இருக்கும்போதே பிளேஸ்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பிளேஸ் ஆகிடு. பிகாஸ் ஆஃப்டர் காலேஜ் நோ, லைஃப் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் நான் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது காட் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபேஸ்க்குள்ளே வந்து யாருமே போகாதீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி காலேஜ்லேயே தயவு செஞ்சு பிளேஸ் ஆகிடுங்க. பிகாஸ் இஃப் யூ ஸ்டார்ட் லீவிங் நோ, ஒரு 3 months 4 months 6 months சொல்லி 1 year ஆகிடும். பட் ஸ்டில் யூ வில் பி ஃபிகரிங் அவுட், நம்மளுக்கு ஜாப் கிடைக்கலையே, நம்ம என்ன பண்ணலாம், லைக் இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி வரும். ஓகேவா? ஸோ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபேஸ்க்குள்ளே வந்து ப்ளீஸ் டோன்ட் கோ இன் டு தட் ஃபேஸ் ஆஃப்டர் காலேஜ். பிகாஸ் அந்த லைஃபே வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் காலேஜ்லேயே பிளேஸ் ஆக ட்ரை பண்ணு. பிகாஸ் இஃப் யூ கம் அவுட் ஆஃப் யுவர் காலேஜ் கேம்பஸ், நோ, த வேர்ல்ட் வித் அதர்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். உங்கள் காலேஜ்குள்ளே இருக்க சர்க்கிளில் நீ கம்ப்ளீட் பண்ணி மேலே வந்துடலாம். பட் வித் ஓவரால் சரௌண்டிங் நீ பண்ணும்போது அங்கே வந்து ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். Set your foundation of 4 years or 3 years very strong so that you can survive in your future and do get placed in a good company. Wishing you that your college life will be very good. So yes, that is all I wanted to say to you. Thank you so much for watching this video and choosing this video. A very small decision can make your life, can build your life and can destroy your life. So enjoy பண்ணுங்க, but at the same time do know your worth and do things correctly. Don't show off in college. College is not a place to show off and all. And நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பேசணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் ஆல்சோ எஸ், நான் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் யோர் ஃபர்ஸ்ட் இயர், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், சிஜிபிஏ, மார்க்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், கிளப் ஆக்டிவிட்டீஸ், வாட் ஆல் யூ நீட், நான் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ டூ யோர் பெஸ்ட், என்ஜாய் யுவர் பெஸ்ட் அண்ட் என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி டே ஆஃப் யுவர் காலேஜ். ஓகே, so I'll meet you in the next video, guys. Thank you so much for watching this video. Please do subscribe, share with your friends. Tada, bye bye.